உறுப்புகளில் ஒன்று இதயம். இதயம் சார்ந்த நோய்களை பற்றியும் அந்த நோய்களை நாம் எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றியும் இதயத்தை வலிமையாக பார்த்து கொள்ளும் முறைகளை பற்றியும் இன்றைக்கும் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு வணக்கம். மாரடைப்பு வந்த பிறகு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை மாற்றங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக மாரடைப்பு வந்தவர்கள் என்னென்ன சிகிச்சை எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறமும் நாம் என்னெல்லாம் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பைபாஸ் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தில் பாருங்கள், இது இந்த படத்தில் இடது பக்கத்தில் இருக்கிறது தான் பைபாஸ் அறுவை சிகிச்சைனா என்ன அப்படின்னு காட்டுற ஒரு படம். ஸோ எதனால் இந்த பைபாஸ் சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதயத்துக்கு ரத்தம் செலுத்தக்கூடிய அந்த கொரோனரி ஆர்ட்ரிஸில் அடைப்புகள் இருக்கிறதுனால, அதிகமான அளவு அடைப்புகள் நிறைய 2-3 இரத்த குழாய்கள், முக்கியமான இரத்த குழாய்களில் இருந்ததுன்னா அவர்களுக்கு ப்ளஸ் வேறு ஏதாவது கோமார்பிடிட்டிஸ், டயபெட்டிஸோ, நிறைய வயது அதிகமானவர்களாக இருக்கலாம், உடல் பருமன் ரொம்ப இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த கொரோனரி ஆர்ட்ரி பைபாஸ் கிராஃப்ட், CABGன்னு சொல்லுவோம், இந்த அறுவை சிகிச்சை மூலிமா சிகிச்சை அளிக்கிறோம். ஸோ இதில் அந்த இரத்த குழாய் அடைந்த இரத்த குழாய்க்கு பதிலாக நம் காலிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வெயின், அந்த வெயினை எடுத்து நம் அடைப்படைந்த இரத்த குழாயை அந்த பைபாஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் இது. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு பெரிய ஊர் இருக்குது, அதை பைபாஸ் பண்ணி போகணுன்னா அதாவது ஊருக்குள்ளே போகாமல் அதை வேகமாக கடந்து செல்லணுன்னா அந்த பைபாஸ் ரோடு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடைப்பு இருக்கிற இரத்த குழாயில் அந்த அடைப்பை எதுவும் செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் அந்த அடைப்புக்கு முன்னாடியிலேருந்து அந்த அடைப்புக்கு பின்னாடி வரைக்கும் ஒரு இரத்த குழாயை தைப்பது தான் இந்த பைபாஸ் சர்ஜரியில் அவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் செய்கிறார்கள். ஸோ இந்த பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை. அதுவும் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டென்ட் அப்படிங்கிற சிகிச்சை, ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். ஸ்டென்ட்டுங்கிறது அந்த கருவி. அதே அந்த படத்தில் பாருங்கள், இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கும்பொழுது இந்த கருவியை அது உள்ளே செலுத்தி, இரத்த குழாய் உள்ளே செலுத்தி அதை விரிவடைய செய்கிறார்கள். அந்த ஸ்டென்ட் விரிவடையும் பொழுது அந்த இரத்த குழாயில் இருக்கிற அடைப்பு நீக்கப்படுகிறது, அதாவது ஓரமாக தள்ளப்படுகிறது, இரத்த ஓட்டம் திரும்ப வந்துவிடுகிறது. ஸோ இதை தான் ஸ்டென்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். இவை ரெண்டுமே உயிரை காப்பாற்றக்கூடிய சிகிச்சைகள். ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு ட்ரெட்ஃபுல் பயங்கரமான சிச்சுவேஷனில் இருக்கும் பொழுது அந்த ப்ரொசீஜர் பண்ணலை அப்படின்னா அவர்கள் உயிரை கூட இழக்க நேரிடும். ஸோ அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய சிகிச்சைகளே இப்போ நிறைய இப்போ அட்வான்ஸ்ட் டெக்னிக்லாம் வந்துருச்சு, நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் இந்தியாவில் கூட. ஆனால் முக்கியமாக இவை யாவுமே நிரந்தர தீர்வுகள் கிடையாது. ஏன் அப்படி நிரந்தர தீர்வு இல்லைன்னு சொல்கிறேன்? அந்த அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இல்லைங்களா, ஸோ அதை இந்த சிகிச்சை முறையால் ஒன்றும் பண்ண முடியாது. மேலும் பிற்காலத்தில் வரக்கூடிய அடைப்புகள், இப்போ அந்த ஒரு ப்ராக்ரெசிவ் டிசீஸ், அதாவது இந்த இரத்த குழாய் அடைப்பு கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்ன்னு சொல்கிறது ப்ராக்ரெஸ் ஆகிட்டே போகக்கூடிய ஒரு வியாதி. ஸோ அதை நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால், அதற்கான வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால், இது வேறு வேறு இரத்த குழாய்களில், அதாவது ஒரு கொரோனரி ஆர்ட்ரி இல்லாமல் மற்ற கொரோனரி ஆர்ட்ரிஸில், இல்லை ஏற்கனவே அடைப்பட்டிருக்கிற ஆர்ட்ரியில் கூட இன்னொரு இடத்துல, ஸோ இந்த மாதிரியான அந்த அடைப்புகள் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இதை கட்டுப்படுத்துவதற்கான மருந்து மாத்திரைகள் நாம் எடுக்க வேண்டும். ஸோ அதுதான் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அப்புறம் இன்டர்வென்ஷன்ஸ், இது எது பண்ணியிருந்தாலும் அது கூட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நாம் எடுக்க வேண்டும். அந்த மருந்து டோசேஜ் அளவு எல்லாத்தையும் கரெக்டாக பின்பற்றணும். இதை நம்ம முதலையே பார்த்தோம். ஸோ இதை தவிர வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால்தான் உங்களுடைய மாரடைப்பு வந்த காரணங்களை கூட நாம் நீக்க முடியும். ஸோ அதையும் நாம் பார்த்துருக்கோம். ரிஸ்க் ஃபேக்டர் மாடிஃபிகேஷனுக்கு வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். ஸோ இந்த படத்தில் பாருங்கள், ஸோ ஹார்ட் அட்டாக் சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ எது பண்ணியிருந்தாலுமே இந்த 4 ஸ்டெப்ஸையும் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கை முறை மாற்றங்கள், இதய நல மறுசீரமைப்பு திட்டத்தை பின்பற்றுதல், மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுதல், மருத்துவ கண்காணிப்பில்
ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருத்தல். ஸோ இது 4மே எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த சிகிச்சைக்கான முழு பெனிஃபிட்டும் கிடைக்கும், காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் இருக்கும். இந்த பைபாஸ் ஸ்டென்ட் போன்ற சிகிச்சையில் கூட காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். பின்விளைவுகள் அதற்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த வைத்திருக்கின்ற கருவி இல்லைங்களா, அந்த ஸ்டென்ட்லேயோ இல்லை புதுசாக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இரத்த குழாய் கிராஃப்ட்லேயோ கூட அடைப்புகள் ஏற்படலாம், அவையும் செயல் இழக்கலாம். ஸோ இதுக்கப்புறமும் சில பேருக்கு 2வது முறை பைபாஸ் சர்ஜரி, சில முறை 2 முறை 3 முறை கூட ஸ்டென்டிங் ப்ரொசீஜர்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன், திரும்ப திரும்ப சிகிச்சைக்காக நாம் அணுக வேண்டிய நிலைமையெல்லாம் மாறி நல்ல ஒரு உடல் நல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா நாம் இந்த 4ஐயும் பின்பற்றணும். ஸோ ஒரு முக்கியமான கருத்து இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏற்கனவே அடைப்பட்டிருக்கும் அந்த இரத்த குழாய்களை நாம் சீராக செய்ய முடியுமா, அந்த அடைப்பை கரைக்க முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குற கேள்வி. ஸோ அவர்களுக்கு அந்த அடைப்பு இருக்கிறது ஒரு ரொம்ப கவலையாகவும் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் பண்ணிட்டேன் டாக்டர், மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் அந்த அடைப்பை கரைக்க முடியுமா, அது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ரிவர்சல் ஆஃப் கொரோனரி பிளாக்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இயலும், நிச்சயமாக சாத்தியம். ரிவர்சல் அண்ட் ரிக்ரெஷன் அண்ட் ரிவர்சல். ஸோ ரிக்ரெஷன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடைப்பு குறைந்து கொண்டு வருவது. ஸோ 100% முழுமையாக பிளாக் ஆயிருந்திருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி அதற்கு நாம் சிகிச்சை அளித்து விடுவோம் இல்லைங்களா, பைபாஸ் சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ. ஸோ இப்போ ஒரு 70% அடைப்பு இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளலாம். அது அந்த அளவுக்கு அந்த நபருக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணவில்லை என்றால் அந்த அடைப்பு நல்லா கரைவறதுக்கு அவர்கள் என்ன பண்ண வேண்டும், மருந்து மாத்திரைகளையும் எடுத்து நம்ம சொன்ன மாதிரி வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நேச்சுரலாக புது புது இரத்த குழாய்கள் அங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த அடைப்பு ஏற்பட்டிருக்கிற அந்த இரத்த குழாயை பைபாஸ் பண்ணுற அளவுக்கு நேச்சுரல் பைபாஸ் ரெகுலர் எக்ஸசைஸ்க்கான ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அடைப்பு இருக்கிற இரத்த குழாய் கூட அடைப்பு இல்லாத நார்மல் பிளட் வெசல் மாதிரி மாறணும்னா நாம் இந்த சில அறிவுரைகளை பின்பற்ற தான் வேண்டும். அதே மாதிரி வலி, அஞ்சைனா நம்ம முதலையே பார்த்தோம், செஸ்ட் பெயின், அதுவும் குறைந்து விடும். ஸோ சில பேருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே அஞ்சைனா வரும், நெஞ்சு வலி வரும். அவர்கள் ரெகுலராக இந்த மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணும்பொழுது அந்த அஞ்சைனா த்ரெஷ்ஹோல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும். ஸோ அவர்கள் நிறைய எக்ஸசைஸ், அதாவது அஞ்சைனா குறைந்து விடும், அஞ்சைனா த்ரெஷ்ஹோல்டு இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது ஈவன் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்தால் கூட அவர்களுக்கு அந்த அஞ்சைனா வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் எக்ஸசைஸ், டயட், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இதுக்கெல்லாமே உண்டு. கடைசியாக அந்த ஆன்ஜியோ படத்தில் பாருங்கள், ஆன்ஜியோகிராஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அடைப்பு இருந்தால், அதிகமான அடைப்பு இருந்தாலுமே அது 1-2 ஆண்டுகள் கழித்து நல்லா ஒரு நார்மல் பிளட் வெசலாக மாதிரி ரத்த ஓட்டம் அந்த இதய தசைக்கு ஸ்மூத்தாக நார்மலாக போகிறதுக்கான ஒரு வழியும் இது வகுத்து விடுகிறது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் நேயர்களோட மெயினாக பகிர்ந்துக்கணும்னு நினைத்தது இந்த விஷயம்தான். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே நான் ரிவர்ஸ் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியும். இந்த இதயத்தை, கையளவு இருக்கிற நம் இதயத்தையும் பார்த்துக்கொள்வது நம் கையில் தான் உள்ளது. ஸோ இதில் வேறுபாடு இல்லை, மாற்று கருத்து இல்லை. நன்றி. எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அவற்றில் நம்முடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மனிதர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நடந்த ஒரு உரையாடலை ஒட்டி அசைவ உணவு உண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு கோபம் அதிகமாக இருக்குமா அல்லது வன்மை உணர்ச்சி அதிகமாக இருக்குமா என்பது போன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு அது சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. உணவு பழக்க வழக்கங்களுக்கும் மனிதர்களுடைய குணநலன்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கிற
ஆராய்ச்சிகள் பல்வேறு நிலைகளில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்படி மேற்கொள்ளப்பட்டு வருகிற போது ஒரு குறிப்பிட்ட உணவு வகைகள் சிறந்தது, மற்றவை சிறந்ததல்ல என்பது போன்ற தோற்றங்களும் உருவாக்கப்படுகின்றன. ஒரு மனிதனிடம் வெளிப்படக்கூடிய கோபம், வன்முறை உணர்ச்சி, பதட்டம் இவை அனைத்தையும் அவர் சாப்பிடுகிற உணவு தான் தீர்மானிக்கிறது என்பதற்கு அடிப்படையாக இந்த கோட்பாட்டை முன்வைக்கக்கூடியவர்கள் ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறையை முன்வைக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், பொதுவாக இந்த விலங்குகளை எடுத்துக்கொண்டால் அவை தாவர உண்ணிகள், மாமிச உண்ணிகள் என்று இருக்கின்றன. மாமிச உண்ணிகளாக இருக்கக்கூடிய விலங்குகள் அவை வேட்டையாடக்கூடிய வன்முறை உணர்ச்சி கொண்டவையாக இருக்கின்றன. மனிதர்களையோ அல்லது விலங்குகளையோ தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கின்றன. மாறாக தாவர பட்சினிகளாக இருக்கக்கூடிய விலங்குகள் சாத்வீக குணம் கொண்டதாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் மனிதர்களையும் பிரிக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது அசைவ உணவு உண்பவர்கள் மந்தபுத்தி உள்ளவர்களாகவும் கூர்மையற்ற எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் வன்முறை உணர்ச்சி மிகுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றும், சைவ உணவு சாப்பிடக்கூடியவர்கள் சாத்வீக எண்ணம் கொண்டவர்களாகவும் புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றும் ஒரு விசித்திரமான கோட்பாடு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பலரும் நம்பவும் செய்கிறார்கள். அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு உரையாடல் தான் அந்த சர்ச்சைக்கு காரணமாக அமைந்தது. நண்பர்களே, நாம் மிக முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக மனிதர்கள், அவர்கள் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அவை நேச்சுரல் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை வெளியில் மட்டும்தான் வாழ்கின்றன. ஆனால் மனிதனும் அடிப்படையில் ஒரு விலங்கு தான் என்ற போதும் கூட அவன் ஒரு கலாச்சார மிருகமாகவும் இருக்கிறான். ஒரு உயிரியல் சார்ந்த விலங்காகவும் மட்டும் மனிதன் இல்லை. கலாச்சாரம் என்று வருகிற போது ஒருவருடைய கல்வி, வேலை, படிப்பு, அவருடைய பல்வேறு விதமான வளர்ப்பு சூழல்கள், பின்புலம், இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து ஒருவருடைய ஆளுமையை, அணுகுமுறையை தீர்மானிக்கின்றன. ஒருவர் எத்தகைய எண்ணங்கள் கொண்டவராக இருக்கிறார், எத்தகைய இயல்புகள் கொண்டவராக இருக்கிறார், பல விஷயங்களில் எத்தகைய அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறார், இதையெல்லாம் தீர்மானிப்பதில் பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மனிதர்களுடைய குணாதிசயங்கள் ஊருக்கு ஊர், மாநிலத்திற்கு மாநிலம், நாட்டிற்கு நாடு, இனத்திற்கு இனம், மொழிக்கு மொழி இப்படி மாறி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரிடம் இருக்கக்கூடிய சில இயல்புகள் இன்னொரு சமூக பிரிவினரிடம் வேறு மாதிரி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்திற்குள்ளாக உணவு பழக்க வழக்கத்தை முன்வைத்து ஒரு பொதுப்பண்பை உருவாக்குவது என்பது போலித்தனமான ஒன்று. இன்னொரு விஷயம், சில ஆய்வு முடிவுகள் உதாரணம் காட்டப்படுகின்றன. அதாவது இங்கே சிலர் ஒரு ஆய்வு செய்தார்கள், அதில் சைவ உணவு தான் நல்லது என்று சொன்னார்கள், அசைவ உணவு நல்லதில்லை என்று சொன்னார்கள் என்று. சைவ உணவு நல்லது என்று சொல்லக்கூடிய ஆய்வுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றனவோ அதற்கு நிகராக அசைவ உணவுகள் தான் சிறந்தது என்கிற ஆய்வுகளும் உலகத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு அது சார்ந்த முடிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகம் சைவ அசைவ உணவு பழக்க வழக்கங்களை உள்ளவர்களை வைத்து செய்த ஒரு ஆய்விலே இந்த சைவ உணவை மட்டும், அதாவது மரக்கறி உணவை மட்டும் சாப்பிடக்கூடியவர்கள் உடலுக்கு தேவையான அந்த புரோட்டீன் அது கிடைக்காதன் காரணமாக பெண்கள் முக்கியமாக மன அழுத்தத்திற்கு ஆட்படுகிறார்கள். அதே போல் வெறுமனே மரக்கறி உண்பை மட்டும் உண்ணக்கூடியவர்கள் தன்னம்பிக்கை குறைந்தவர்களாகவும் எதிர்காலத்தில் நம்பிக்கையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள், அடிக்கடி மன அழுத்தத்திற்கு ஆட்படுகிறார்கள் என்றெல்லாம் அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. இன்னொன்று, உடல் வலிமையை பொறுத்த வரைக்கும் மரக்கறி உணவை மட்டும் உண்பவர்கள் நீண்ட கால நோக்கில் பார்க்கிற போது அவருடைய உடல்நலம் என்பது, உடல் வலிமை என்பது வெகு விரைவில் குன்றி விடுவதற்கான, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் கூட ஆய்வுகள் சொல்லப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது இரண்டை பற்றியுமே, அதாவது மரக்கறி உணவு அதே போல் அசைவ உணவு இரண்டையும் பற்றி மிகப்பெரிய அளவிற்கு இங்கே விவாதங்கள் நடந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் சைவம் அசைவம் என்று பிரிப்பதே ஒரு ஜாதி அடிப்படையிலான ஒரு பிரிவினை. மாறாக நாம் புலால் உணவு, மரக்கறி உணவு என்று பிரித்து பேசினால்தான் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை அணுக முடியும். அப்படி இருக்கிற போது ஒரு மனிதர்களுடைய குணநலன்களை தீர்மானிப்பதில் நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கின்றன. ஒரு உணவு வகையை உண்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மரக்கறி உணவை உண்பவர்கள் அனைவருமே சாத்வீகமாக இருக்க வேண்டும். அங்கும் வன்முறை உணர்ச்சி கொண்டவர்களும் இருக்கிறார்கள், சாத்வீகமானவர்களும் இருக்கிறார்கள். அதே போல் புலால் உணவை உண்ணக்கூடியவர்கள் அங்கும் கூட வன்முறை உணர்ச்சி கொண்டவர்கள் இருக்கிறார்கள், சாத்வீகமானவர்கள் இருக்கிறார்கள்.
அப்படி பார்க்கிற போது பொதுமைப்படுத்தப்பட்ட இது போன்ற கருத்துக்கள் மூலமாக சமூகங்களில் நாம் தப்பெண்ணங்களை விளைக்கக்கூடாது. உண்மையிலேயே நல்ல எண்ணங்கள் மனிதர்களுடைய நல்ல சிந்தனையிலிருந்து பிறக்கின்றனவே தவிர அவர்கள் உண்ணுகிற உணவிலிருந்தல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை சேர்ந்த சிறப்பு விருந்தினர் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் பல துறையை சேர்ந்த பல வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையிலிருந்து என்ன தகவல்களை நமக்காக சிறப்பு விருந்தினர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம். இன்றைக்கு விடியலே வா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருக்கும் விருந்தினர் திருமதி ஜெயஸ்ரீ மேனன். சிறப்பாக இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஓய்வு பெற்றவுடன் நம்முடைய ஓய்வு காலத்தை எப்படி கழிப்பது என்று நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். குறிப்பாக பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு எதிர்காலமே கேள்விக்குறியானது போல் இருக்கும். ஆனால் எங்களுடைய இல்லத்தில் தி சென்னை ஹோம்ஸ் என்ற பெயரில் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் உங்கள் ஓய்வு காலத்தை மகிழ்ச்சியாக கழிக்கலாம் என்கிறார். வாருங்கள், அவரை சந்தித்து அவருடன் பேசலாம். வணக்கம் மேடம். இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வாழ்க்கை சூழல் மாறிய பிறகு பிள்ளைகள் எல்லாம் அவர்களுடைய எதிர்காலத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக சிந்தித்திருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஓய்வு காலத்தை மகிழ்ச்சியாக கழிக்கலாம் என்கிறீர்கள். உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு இந்த சிந்தனை வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய கெரியர் இதுவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளே ஸ்கூல் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து வி ஸ்டார்டட் அ லேடிஸ் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் நானும், அப்பா இப்போ இல்லை, அப்பாவும் நானும் சேர்ந்து இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணலான்றது ஒரு ஐடியா இருந்தது. ஸோ இது வந்து முதியோர் இல்லம் கிடையாது. முதல்ல அது நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும். எல்லாருக்குமே முதியோர் இல்லம் அப்படின்னா ஏதோ பசங்க வந்து அம்மா அப்பாவை கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதுவே கிடையாது இது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே பிஸி ஒன்று. அப்புறம் பசங்க வந்து ரொம்ப கன்சர்ன்ட், எப்படி அம்மா அப்பா எவ்வளோ சேஃபாக இருப்பாங்க நம்ம அப்ராட் போனால் அப்படியெல்லாம் திங்க் பண்ணுறாங்க இல்லையா. அவங்களுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி இது. இந்த கம்யூனிட்டியில் வந்து சேம் ஏஜ் குரூப் 50+ ஆன ஏஜ் குரூப் பீப்புள் இருக்காங்க. அது இல்லாமல் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் பூல். நம்ம நினைப்போம் ஓல்ட் பீப்புள் எப்படி ஸ்விம்மிங் பூலில் தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள், ஒன்றுமே ப்ராப்ளமே கிடையாது. ஃபுல் டைம் டைனிங், வெஜிடேரியன் டைனிங் இருக்குது, லைப்ரரி இருக்குது, மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது, ஒரு ரெக்ரியேஷன் கிளப்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல் புட் டுகெதர் இஸ் திஸ் கம்யூனிட்டி. இட் இஸ் நியர் பாண்டிச்சேரி. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னா, பெற்றோரை இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போகிறோமே அப்படின்ட்டு ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறீங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது முதல்ல உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல எப்போவுமே ஏதாவது ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும், ஏதாவது ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க, சில பிள்ளைகள் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இது போல் கவலையாக இருக்குன்னு. எதை வச்சு நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க? இது வந்து எதை வச்சு ஆரம்பித்தோன்னு அப்பாவும் நானும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது இது. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாருமே மோஸ்ட்லி அப்ராட் போனவங்க, துபாய், மிடில் ஈஸ்ட் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு கவலை இருந்தது, அப்பா அம்மாவை எங்கே விடுறது. பிகாஸ் இங்கே வந்து ரொம்ப சேஃப் கிடையாது தனியாக இருக்கிறவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்வெண்ட்டை வச்சுக்கணும், அது ஒரு ஹெட்டேக்கு. அப்புறம் நம்ம டெய்லி ரொட்டீன் இபி, ஃபோன் பில், அது இது க்ளீனிங் எல்லாமே வந்து தனியாக இருந்தால் அது பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், இப்போ ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி மாதிரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா எல்லாருமே இங்கே வந்து இருந்தாங்கன்னா கிட்ஸுக்கும் வந்து, அதாவது பசங்களுக்கும் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி, அம்மா அப்பா வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க, தனியாக இல்லை, ஒரு கம்யூனிட்டியோடு இருக்காங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே. ஸோ அப்பாவும் நானும் டிசைட் பண்ணது என்னென்னா, சரி நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நினச்சிட்டு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தது. அந்த மாதிரி தான் இது வந்து டிசைட் பண்ணது, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது இது. அப்புறமா திடீர்னு அப்பா காலம் ஆகிட்ட அப்புறம் ஐ டுக் இட் ஓவர் அண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது.
இப்போ முதல்ல வந்து நீங்க வந்து நர்சரி தான் வச்சிருந்தீங்க, குழந்தைகளுக்கான பள்ளி வச்சிருந்தீங்க. எப்படி இப்போ பொதுவா எல்லாருமே படித்தவுடன் வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுவும் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்றதுன்னா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, நம்ம பணம் போட வேண்டியிருக்கும் அப்படிலாம் நிறைய யோசிப்பாங்க. ஆனா நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி பள்ளி நடத்தணும், இல்லை லேடிஸ்க்கு ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டு, இப்படி வந்து வயதானவர்களுக்கு இந்த ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக பொழுத கழிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கணும், இப்படி இந்த மாதிரி வித்தியாசமா சிந்திக்கிறீங்க? ஆஃப்டர் மேரேஜ் முடிஞ்ச அப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. இப்போ நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனப்புறம் குழந்தை வந்த அப்புறமா நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் வேலைக்கு எப்படி போகிறது, குழந்தைய வச்சுட்டு போகவே முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன், நம்மளே ஏன் மற்றவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடாது, ஒரு ப்ளே ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு என் பசங்களையும் அங்கே வச்சுட்டு தான் நான் ஆரம்பிச்சதே. இட் ஸ்டார்டட் ஓன்லி வித் 4-5 பீப்புள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு பசங்க எல்லாருமே வச்சு தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்தது, அது நோ ப்ராப்ளம். அப்படி தான் எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின் போது நிறைய பேர் ப்ராஜெக்ட் இதே ப்ளே ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸே வந்து சிலவங்க சிங்கிளாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக வேண்டி அவங்களோட சிஸ்டர்ஸ்க்காக வேண்டி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஹாஸ்டல்ன்றது. ஸோ எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட், எல்லாமே நான் பண்ணது எல்லாமே என்னோட சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் எல்லாமே ரிலேட்டட் டு ஒன் அதர் தான். இப்போ ஹாஸ்டல் ஆரம்பித்தேன், இல்லை சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஆரம்பித்தேன் லேடிஸ்க்கு அப்படின்னா சேஃப்கார்ட் கிடையாது. திருப்பியும் இப்போ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா நாட் லைக் ஹாஸ்டலுக்கும் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ராடில் இருக்கும், அப்ராட்லேருந்து இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோமே தவிர எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட். நான் சொன்ன மாதிரி எதுவுமே யூனோ நாட் இது பண்ணணும் அப்படின்றது எனக்கு கிடையாது. நான் வந்து ப்ளே ஸ்கூல் ஆரம்பித்தது என் பசங்களுக்காக, சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஆரம்பித்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்காக, லேடிஸ்க்காக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோம் ஆரம்பித்ததும் எங்கள் அதே சர்க்கிளுக்காக தான் ஆரம்பிச்சது. விளையாட்டாக ஆரம்பித்து போய் சீரியஸ் இப்போ பிஸ்னஸ் லேடி ஆகிட்டேன் நான். சரி, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய சூழலை பார்த்து யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை வந்து ஒரு வணிகமாக்குறது அவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த வயதானவர்கள் அப்படின்னா மிக முக்கியமா வந்து 2 பிரச்சனைகள். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை வந்து பார்க்கணும், அவங்க கூட தங்கணும்னு நினைப்பாங்க. 2வது அவர்களின் உடல் நலன் சம்பந்தமான பிரச்சனைகள். இது ரெண்டும் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அது 2 ஃபீலிங்கும் இருக்கும். திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் என்னதான் அப்படி தனியா இருந்தா கூட நம்மோட குழந்தைங்க வரும்போது அவங்க கூட இருக்கணும், இன்னும் பேர குழந்தைகள், அதற்கான சூழல் உங்களுடைய இடத்துல இருக்கான்னு சொல்லுங்களேன். நீங்கள் முதல் கொஸ்டின் வந்து பசங்களை வந்து மிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்க. 100% பசங்களை மிஸ் பண்ணுவாங்க ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டி என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பசங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கைப் ஃபெசிலிட்டி இருக்குது. எவ்ரி டே அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. இப்போ கிராண்ட் கிட்ஸ் ஆகட்டும், கிராண்ட் கிட்ஸும் எவ்ரி அதர் டே ஸ்கைப்பில் பார்த்து பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டி எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ அப்ராடுன்னு இல்லை, இங்கே சென்னையில் இருக்கிறவங்களே பசங்க வந்துட்டு அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா we have a கெஸ்ட் ஹவுஸ் ஃபெசிலிட்டி. அங்கேயே தங்கிட்டு கூட பார்த்துக்கலாம், இன்னும் ப்ராப்ளம் இல்லை. 10 days 20 days வராங்க, வந்து அந்த சோஷியலைஸ் பண்ணிவிட்டு பசங்க அம்மா அப்பா எல்லாருமே சோஷியலைஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ மிஸ்ஸிங்ன்றது கொஞ்ச நாளைக்கு, இப்போ நீங்களும் நானுமே வந்துட்டு ஃபேமிலி விட்டு இருந்தால் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்க தான் செய்யும். அந்த மிஸ்ஸிங் இருக்கே தவிர டோட்டலாக தே டோன்ட் மிஸ். அப்புறம் மறந்துடுறாங்க பசங்களே. ஆக்சுவலாக அங்கேயே ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அங்கேயே கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, தே கோ ஃபார் ஷாப்பிங், எல்லாமே இருக்குது. அப்புறம் பசங்களை பார்க்கணுன்னா ஸ்கைப் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணுறது இல்லை அவ்வளோவா. அப்புறம் சென்னை டு ஈஸியாக ரொம்ப தூரமும் இல்லை, அப்ராட் தான் தூரம், அதுக்கு தான் ஸ்கைப் கால்ஸ் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களும் எங்கள் சைட்டில் இருக்காங்க, அவங்கெல்லாம் எவ்ரி வீக்கெண்ட் போயிட்டு தான் வராங்க. இட் டேக்ஸ் only 1 hour டு கோ அண்ட் கம் பேக். ஸோ போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த மிஸ்ஸிங் கிடையாது. அடுத்தது மருத்துவ வசதிகள். மருத்துவம் வந்து அங்கே வந்து மந்த்லி வந்து டாக்டர்ஸ் ஆன் கால் இருக்காங்க. எல்லாரோட கிளைண்ட்ஸோட எங்களோட ரெசிடெண்ட் எல்லாரோட சார்ட் இருக்கும். எங்களுக்கு மெடிக்கல் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மெடிக்கல் ரெக்கார்ட் இதுதான் போகும். அவங்களுக்குன்னு ஃபேமிலி டாக்டர்ஸும் இருப்பாங்க இல்லையா? ஸோ எங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் த டாக்டர்ஸ் ஆன் கால் வருவாங்க. வந்து இது they will just guide the resident. இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிபி இருக்குன்னா, சார் இன்றைக்கி உங்களுக்கு பிபி கொஞ்சம் ஹையாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் இன்கேஸ் எமர்ஜென்சி திடீர்னு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஏதாவது வந்துன்னா we have a tie-up with PIMS, பாண்டிச்சேரி மெடிக்கல் சயின்ஸ் கூட we have பாண்டிச்சேரி மெடிக்கல், பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், அது அவங்களோட டைஅப் இருக்குது எங்களுக்கு. ஸோ எனி எமர்ஜென்சி. அது இல்லாமல் 24/7 nurses is there, head nurses which they are very equipped.
அண்ட் தே வெரி ட்ரெயின்ட், அந்த நர்சஸ் இருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது உங்கள் வயதானவர்களுக்கு கெட் டுகெதர்லாம் இருக்குது, அவங்களுக்கு கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது தினசரி அவங்க காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்க போவது வரை எப்படி அவங்கள வந்து ஆக்குப்பைடாக நீங்கள் வைக்கிறீங்க? அவங்களே இந்த கணவன் மனைவின்னு இருப்பாங்க, இல்லை சில பேர் தனியாக கூட இருப்பாங்க, எப்படி அவங்கள ஆக்குப்பை பண்ணுறீங்க? காலையில் அவங்க எழுந்திருக்கிறது 6:30. ஸோ வி ஹாவ் அ வாக்கிங் ட்ராக் ஃபுல்லாங்க. இட் இஸ் டோட்டலி அ ரெசார்ட் கைண்ட். நீங்கள் ஈசிஆர் சைடு ரெசார்ட் பார்க்குறீங்க, அதே ரிப்ளிகா தான் எங்களுதும் இருக்கும். வி ஹாவ் அ ஃபுல்லாக க்ரீனரி இருக்கும். வி ஹாவ் அ வாக்கிங் அங்கே ட்ராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ளே கோவில் இருக்குது, கோவிலில் போவாங்க. அதுக்கப்புறம் வீக்லி வந்து எவ்ரி ஃப்ரைடே நாங்கள் வந்து அவங்கள பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போகணும். நாங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் அவுட் ஆஃப் பிளேஸ் இருக்கும். எப்போதுமே சென்னை ஹோம்ஸ்லேயே இருந்தாலும் போர் தான் அடிக்கும் இல்லையா? ஸோ அவங்கள வந்து பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போவோம். அது இல்லாமல் வி டேக் தம் ஃபார் பிலிகிரிமேஜ் டூர், இல்லை பாண்டிச்சேரி பீச், இந்த மாதிரி ரெக்ரியேஷன் இருக்குது. இது இல்லாமல் எவ்ரி ஃபங்க்ஷன்ஸ் லைக் தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், அவங்க பர்த்டே ஆகட்டும், அவங்க ஆனிவர்சரிஸ் ஆகட்டும், எல்லாமே வி செலிப்ரேட் டுகெதர். எல்லா கம்யூனிட்டி 90% ஆஃப் தி ரெசிடென்ட் இருக்காங்க அங்கே. ஸோ 90% ஆஃப் த ரெசிடென்ட்டில் அட்லீஸ்ட் 70% எப்போதுமே அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் எல்லாமே கொண்டாடுவாங்க. எனி ஃபங்க்ஷன்ஸ் தனியாக யாருமே கொண்டாடவே மாட்டாங்க. அந்த ஹாலில் கூப்பிட்டு எல்லாருக்குமே கேக் இருக்கும், எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கும். இட் இஸ் லைக் எ ஜாயிண்ட், ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அங்கே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வி கீப் தம் ஆக்கியூபைட். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கா மகிழ்ச்சியாக இருக்கலாம், எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இதற்கான செலவுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளாலையும் இந்த அளவுக்கு செலவு செய்து பெற்றோரை கொண்டு வந்து விட முடியுமானா முடியாது. இதுக்கு என்ன பட்ஜெட் அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி கேட்டிங்கன்னா, பசங்க இவ்வளோ நாள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டாங்க, பசங்க அம்மா அப்பா உங்களை பார்த்துக்கிட்டாங்க பசங்களா. நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் யாருனாலும் வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப ரேர் வீட்டில் இருக்கிறது இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு சேவிங்ன்றது இவ்வளோ நாள் அவங்களுக்கு சேவ் பண்ணாங்க. இனிமேல் உங்களோட டைம் அவங்களுக்கு சேவ் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா? அண்ட் பட்ஜெட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 25 lakhs. இட்ஸ் அ சிங்கிள் வில்லா டைப், தனித்தனி வீடு. அண்ட் கிச்சனும் உள்ளே இருக்குது. இது இல்லாமல் நாங்களே டைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் உள்ளே குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தே கேன் குக் இன்சைட் ஆல்சோ, அந்த ஃபெசிலிட்டியும் இருக்காங்க. ஸோ பட்ஜெட் 25 lakhs to 50, அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி சிலவங்களுக்கு அந்த 25 lakhs கஷ்டமாக கூட இருக்கலாம். இருக்கும்போது நாங்கள் ரெண்டல், அதாவது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்கி போடுறாங்க நிறைய பேர். நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு ரெண்டல் மட்டும் வந்தால் போகிறோம், நான் ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ தான் நான் இங்கே வரப்போகிறேன், அது வரைக்கும் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா வி கிவ் இட் ஃபார் ரெண்டல். நீங்கள் சொல்கிற மாதிரி செலவு பண்ண முடியாது, 25 lakhs சிலவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வி கிவ் தம் ஃபார் ரெண்டல். சரி, நீங்கள் வந்து ஒரு பிரான்ச் தான் இருக்கா இல்லை நிறையா இருக்கா உங்களுக்கு? நான் ஃபியூச்சரில் பெரிய அளவில் விரிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? யா, ஆஸ் அ பில்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரிட்டையர்மெண்ட் ஹோம் மட்டும்தான் பண்ண போகிறேன். தேர் இஸ் நோ அதர் ரெசிடென்ஷியல் ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் நான் பண்ணவே போகிறது கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் முடித்து சந்தோஷமாக முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கே போகலான்னு இருக்கேன். பிகாஸ் பாதியில் விட்டுட்டு திருப்பியும் ரிட்டையர்மெண்ட் ஹோம் சொல்கிறது வந்துட்டு இட் இஸ் 1-to-1 கான்டாக்ட் வித் அம்மா அப்பா அங்கே கூட. அது வந்து எனி அதர் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் மாதிரி போனோமா விற்றோமா அப்படி வர முடியவே முடியாது. ஸோ இவங்க கூட நம்ம அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி நான் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் இஸ் டோட்டலி ஓவர் அண்ட் ஆக்குப்பைடு. இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்புறமா we are doing another project, retirement home தான். சரி, இப்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. மாமனார் மாமியார்னு வரும்போது அது இன்னும் கூடுதல் பொறுப்பாக இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளவு வயதானவர்களை ஒன்றாக ஒரு இடத்துல பராமரிக்க வேணும்னா அதை வெறும் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா மட்டும் அவங்களுக்கு அது பிடிக்க வாய்ப்பில்லை. நீங்கள் எப்படி அவங்களோட பர்சனல் டச், ஒரு அக்கறையோடு எப்படி பழகுறீங்க, அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். பர்சனல் டச் நிச்சயமாக வேணும். எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டெல்லாம் நான் எவ்ரி வீக் போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து அங்கேயே ஆளுங்க, என்னோட ஆளுங்களே அங்கே இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு ஒய்ஃப், 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்கள. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஹோம் ஆஃப்டர் 50 ஆனாலே அவங்க குழந்தைங்க மாதிரி அப்படின்வாங்க. குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அடம் பிடிக்கிறதும் அவங்களுக்கு இருக்கும், டப்புன்னு கோவம் வரும், டப்புன்னு அன்பும் வரும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அவங்க மூடுக்கு அனுசரித்த பிரகாரம் தான் நம்ம பண்ணணும். ஸோ எவ்ரி மந்த் ஐ கோ தேர் வி ஹாவ் அ மீட்டிங். என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதை சால்வ் பண்ணிட்டு தான் வர்றது. ஸோ அதனால்
எனக்கு ஒன்றும் அது பெரிய கஷ்டமாக தெரியல. ஐ எம் ஸோ யூஸ் டு ரிட்டையர்மெண்ட் பீப்புள்னால ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். அண்ட் எங்களோட கிளைண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே வெரி வெரி ஹை செட்டில்லேருந்து வந்தவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கோட ஏஜிஎம், யூனோ பெட்ரோலியம் ஓட பெரிய ஒரு லெவலில் இருந்தவங்க, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் எங்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், வெரி வெரி ஃபஸ்ஸி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆல் அவர் கிளைண்ட்ஸ், ஆல் அவர் ரெசிடென்ட் ஆர் லைக் மை ஃபேமிலி ஓன்லி. ஸோ அதனால எங்கள் அம்மா அப்பா மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் எனக்கு கிடையாது. என்னதான் வந்து வயதானவர்களுக்கு ஒரு மருத்துவ வசதி இருக்கிறது, அவர்களுக்கான மற்ற அவங்கள ஆக்குப்பை பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் சமையல் அவர்களாக பண்ணிப்பாங்க. எப்போவுமே வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரங்களை கழுவி சுத்தப்படுத்துவதற்கு ஒருத்தர் தேவை, துணி துவைப்பதற்கு ஒருத்தர் தேவை, இப்படிலாம் கூட தேவைகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க? அதாவது ஒரு பெட்டி எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் தனியாக இருந்தாலுமே ஒரு பெட்டி சூட்கேஸ் எடுத்து வந்து எங்களோட சென்னை ஹோம்ஸில் வந்தால் போகிறோம். பாக்கி எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னா துணி துவைக்கிறதுலேருந்து அது மடித்து வச்சு அவங்க ரெசிடென்ட் கிட்ட கொடுக்குற வரைக்கும் நாங்கள் தான் பண்ணுறது. பெருக்கி துடைக்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது, எல்லாமே. ஏன் இதெல்லாம் நாங்களே பண்ணுறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ வருஷம் வந்து கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே, இல்லை சிலவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அவங்களே தான் வேலை பண்ணியிருப்பாங்க. வீடு பெருக்கிறதாகட்டும், இல்லை முன்னாடி காலத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா, இப்போ தானே சர்வெண்ட்டு அதெல்லாம் ஒரு ரொம்ப இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே நம்ம தான் பண்ணிட்டு தான் இருக்கணும். பேசிக்காக ஹவுஸ் ஒய்ஃபாக தான் அவங்க இருப்பாங்க. வெளியே வர்றதே ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் வேலை பண்ணிட்டீங்க, இனிமேல் ரெஸ்ட் எடுங்க, இதுதான் எங்கள் கான்செப்ட். ஸோ ஆல் ஹவுஸ் கீப்பிங் ஃபெசிலிட்டிஸ் லைக் க்ளீனிங் ஆகட்டும், மாப்பிங் ஆகட்டும், பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, நீங்கள் கேட்ட எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். அண்ட் கிச்சன் சொன்னீங்கன்னா, கிச்சனில் குக் பண்ணணுன்ற அவசியமே உங்களுக்கு கிடையாது. சிலவங்க நான் வெஜிடேரியன் இருப்பாங்க, எங்களது ஃபுல்லாகவே வெஜிடேரியன் கிச்சன். ஆஃப்டர் 50 இயர் நான்வெஜ் சாப்பிட்றது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. எக்ஸப்ட் எக்கை விட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா வெஜிடேரியன் ஃபுட் தான். ஸோ வெஜிடேரியன் ஃபுட் இஸ் அ மஸ்ட் இன் த டைனிங். உள்ளே வந்து சிலவங்க வந்து நான்வெஜ் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதுக்கும் நாங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எங்களோட வில்லா எல்லாமே வந்துட்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக தான் நாங்கள் கொடுக்குறோம். லைக் சோஃபா செட்லேருந்து கிச்சனுக்கு வேண்டின எல்லா ப்ராடக்ட்ஸும், அப்புறம் டைனிங் ஹால், பெட்ரூம், காட், மேட்ரஸ் எல்லாமே, அதாவது ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக அப்படியே ஒரு ஷெல் நாங்கள் கொடுக்குறோம் ஃபார் 25 lakhs. சரி, இப்போது இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்க எல்லாம் பெரிய பெரிய பொசிஷனில் இருந்துட்டு வந்தவங்க தான், அதிலிருந்து ஓய்வு பெற்றுட்டு வந்தவங்க தான். அவங்களால சும்மா இருக்க முடியாது, ஏதாவது வேலை பார்க்கணும், எங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுறீங்க, எப்படி அவங்கள வந்து கையாளுறீங்க? நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது வேலை தாங்க, ஏன்னா போர் அடிக்கிறது உட்காந்துட்டு, எவ்வளோ நேரம் தான் நாங்கள் வாக்கிங் போகிறது, எவ்வளோ நேரம் தான் பாண்டிச்சேரி போகிறது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன புதுசாக இப்போது இது பண்ணியிருக்கணும், கவுன்சிலிங் செஷன் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதாவது வெல் எக்ஸ்பீரியன்ஸ், வெல் செட்டில்டு மென் ஆர் விமன். இப்போ எங்களோட சென்னை ஹோம் சைட்டில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஹெட்மிஸ்டர்ஸ், பழைய ஸ்கூல்ஸ் ஹெட்மிஸ்டர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது கவுன்சிலிங் செஷன் அங்கே எங்களது வந்து ஈசிஆர் டு பாண்டி ரோட் முன்னாடி. ஸோ அங்கே நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னால் வில்லேஜ் பசங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவங்களும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தே வில் பி ஆக்குபைட் இன் தட். அது இல்லாமல் பக்கத்தில் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் வருது, அதாவது நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அந்த ஈசிஆர் ரோட்டில் இட்ஸ் கம்மிங். ஸோ அவங்களுக்காக நாங்கள் பேசியிருக்கோம், கவுன்சிலிங் செஷன் மாதிரி வந்து கன்சல்டேஷன் மாதிரி அந்த மாதிரி வி ஆர் ஸ்போக்கன் டு தெம். இது வரைக்கும் அது இம்பேக்ட் பண்ணல. வி வில் பி டூயிங் இட் வெரி சூன். ஓய்வு காலத்தை வந்து எப்படி கழிக்கலாம், மகிழ்ச்சியாக கழிக்கலாம் என்பதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணால் கூட, இன்றைக்கு இந்த சமூக சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான அடிப்படை காரணங்கள்லாம் எங்கே இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நிறைய பேர் வந்துட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனே வந்து எல்லாருமே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இப்போ முன்னாடி இருந்த காலம் மாதிரி, அதாவது எனக்கெல்லாம் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி இவ்வளோ போதும் கண்டென்ட்டாக யார் வாழறாங்க? யாருமே வாழறது கிடையாது. ஒரு மாருதி வாங்கினா அடுத்தது இன்னொரு கார் வாங்கணும், இன்னொரு கார் வாங்கணும், இதுதான் லைஃப் போயிட்டுருக்கு. அதனால் வந்து அம்மா அப்பாவை இக்னோர் பண்ணுறாங்கன்றது சிலவங்களோட கருத்து. அது டோட்டலாக நான் வந்து ஆக்சுவலி வந்துட்டு அது அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். நம்ம தனித்தனியாக வந்து இப்போ நாங்கள் கிளைண்ட்ஸ் கூட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட பேசுகிறோம். ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, பசங்களுக்கு ரொம்ப டைமே கிடையாது, இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு வர்றது,
டைம் கிடையாது ஜெயஸ்ரீ, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. பசங்க என்ன சொல்கிறாங்க, மேடம் நான் அவங்களுக்காக தான் சம்பாதிக்கிறேன், அப்புறம் என் பசங்களுக்காகவும் நான் சம்பாதிக்கிறேன். பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ ஏதாவது இருந்ததுன்னா 100% நான் தானே அதை ஏற்று பண்ணணும், வேறு யாரும் வந்து பண்ண போகிறது கிடையாது. இது வந்து 2 பேரும் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 பேருமே 2 பேருக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது. இது பசங்க பார்த்துக்கல இல்லை பசங்க அம்மாவை பார்த்துக்கலான்ற கான்செப்டே இங்கே கிடையாது. ஏன் இங்கே வரோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஆஃப்டர் 60 ஆஃப்டர் 50ன்றதே வந்து கடவுளுக்கு தர போனஸ் மாதிரி. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஃபாஸ்ட் லைஃப்பில் எல்லாருக்கும் இப்போ 20 இயர்ஸில் நீங்கள் பார்த்தாலும் பிபி இருக்குது, 60 இயர்ஸில் பார்த்தாலும் பிபி இருக்குது. ஸோ யூ டோன்ட் நோ எவ்வளோ நாளைக்கு நம்ம லைஃப் ஸ்பேன் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் இருக்கும் அப்படின்றது தெரியாது. இருக்கிற வரைக்கும் பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்க பிஸியாக இருக்காங்கன்னா அவங்கள விடுங்க, பிஸியாக இருக்க விடுங்க, சம்பாதிக்கட்டும், அவங்க சம்பாதிச்சு அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வராங்க அப்படின்னு இருந்தால் நோ ப்ராப்ளம். அது இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் ரொம்பலாம் கிடையாது. ஈவன் பேரண்ட்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், பட் ஸ்டில் கவுன்சிலிங் அப்படின்னு நாங்கள் உட்காருவோம் இல்லையா, அப்போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. பசங்க உட்காந்து பேசுகிறதே இல்லை, நான் ஒரு சேனல் வச்சேன்னா பசங்க இன்னொரு சேனல் வச்சிடுறாங்க. திஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கே தவிர அவங்களுக்கு தெரியுது எல்லாமே. பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் பசங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேச மாட்டேன்றாங்களேன்ற வருத்தம் இருக்குது. இப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, ரிட்டையர்மெண்ட் ஹோமில் பசங்க பார்க்க வராங்க பாருங்கள், அப்போ நிறைய டைம் இருக்குது பசங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு. ஏன்னா வேறு வேலை கிடையாது, பசங்க அம்மா அப்பாவை பார்க்க தான் வராங்க. அப்போ தே ஹாவ் ஆல் த டைம், தே டேக் தம் ஃபார் ட்ரைவ் டு பாண்டிச்சேரி. அப்போ அந்த டைம் ஸ்பேன் நிறைய ரெசிடென்ட் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, பசங்க வந்தால் அந்த 1 ஃபுல் டே எங்கள் கூட தான் இருக்காங்க, வீட்டில் இருக்கிற டைமில் இருக்கிறதே கிடையாது, ஆஃபீஸ் போனால் நைட் வந்தால் படுத்துடுறாங்க. இப்போ கிராண்ட் கிட்ஸு கூட அப்படி தான். இப்போ உங்களோட பசங்களோ இல்லை என்னோட பசங்களோ யார் பசங்களோ டியூஷன் முடிஞ்சிருந்தே, கேம் முடிஞ்சிடனே, அது முடிஞ்சிடனே, இது இப்படி தான் போதே தவிர கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட உட்காந்து எவ்வளோ பேர் பேசுகிறாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில்? யாருமே பேசுறது கிடையாது. அது ஆக்சுவலாக அது கொண்டு வரணும், திருப்பியும் அந்த பழைய இது கொண்டு வரணும். அது நாங்களும் ட்ரை பண்ணுறோம். வில் see what can we do. இப்போது அந்த உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு வரக்கூடிய அந்த வயதானவர்கள் நாங்கள் இங்கே தான் இருக்கணுன்ற முடிவை அவங்க எடுக்கிறாங்களா, இல்லை பிள்ளைகள் வந்து நீங்கள் இருக்கிறது நல்லதுன்ட்டு அவர்கள் பிள்ளைங்க முடிவெடுக்கிறாங்களா? யார் முடிவெடுக்கிறா இதில்? பொதுவாக உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய அந்த வயதானவர்கள்லேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? பேரண்ட்ஸ் தான் முடிவெடுக்கிறாங்க. அதாவது பசங்க வந்து தே டிசைட்னா தே கிவ் அ சஜஷன். இந்த மாதிரி அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, எடுத்த உடனே போய் தங்கலாமா அப்படின்னு பசங்களும் கேட்கவே மாட்டாங்க. அவங்கள ஒரு நாள் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து நாங்கள் ட்ரையல் ஸ்டே அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ட்ரையல் ஸ்டேயில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பேசுவாங்க. அம்மாவும் வருவாங்க, அப்பாவும் வருவாங்க, இல்லை அம்மா தனியாக இருந்தாங்கன்னா அவங்களும் வருவாங்க, பசங்களும் வருவாங்க. 4 பேரையும் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நாங்களே அவங்கள வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிடிக்காம ஒரு இடத்துல போய் இருந்து அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அது அஃபெக்ட் ஆகவே கூடாது. அது வாங்குறாங்களோ ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்களோ. ஸோ வி டூ ஃபஸ்ட் த கவுன்சிலிங் செஷன். ஸோ கிட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாவோட இஷ்டத்துக்கு அப்புறமா தான் அங்கே வந்து தி பிரிங் அவங்க வந்து தங்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவோட சஜஷனும் ஓகேன்னு சொன்னப்புறம் தான் அங்கே வருவாங்களே தவிர பிடிச்சி யாருமே அங்கே வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. சரி, இப்போது மற்ற இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது, அதுக்கும் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்போ நம்ம கல்ச்சர் பார்த்திங்கன்னா, சவுத் இண்டியன் கல்ச்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேரண்ட்ஸை கொண்டு போய் விடமாட்டோம், ரொம்ப அப்படியே டிசைட் பண்ணியெல்லாம் ரொம்ப விடமாட்டோம். அன்டில் அண்ட் அன்லெஸ் வேறு வழி இல்லை. இப்போ நான் சொல்கிற மாதிரி என்ஆர்ஐலாம் வேறு வழி கிடையாது அப்படின்றதுனால தே திங்க் அண்ட் தென் ஒன்லி தே டூ. அது ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்துடணும் மைண்டில் இருந்தே. அம்மா அப்பான்றவங்க வந்து இவ்வளோ சிலவங்க வந்து அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பேர பசங்களை பார்க்கறதுக்காகவே யூஎஸ் போனேன் ஜெயஸ்ரீ, எனக்கு பிடிக்கவே இல்லை, திருப்பி இங்கே வந்துடுவாங்க, நெக்ஸ்ட் மந்த்தே வந்துடுவாங்க இங்கே, பிகாஸ் அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஓல்டேஜ் ஹோமும் ரிட்டையர்மெண்ட் ஹோம் வித்தியாசம் என்னென்னா, ஓல்டேஜ் ஹோமில் வந்து இவ்வளோ தான் ஃபெசிலிட்டி இருக்கும். இட் இஸ் லைக் யூ ஆர் புட்டிங் அ கிட் இன்டு அ ப்ளே ஸ்கூல். ப்ளே ஸ்கூல் எப்படி, நம்ம வேலைக்கு போகிறோம், அந்த டைமில் அந்த குழந்தைங்க அங்கே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ ஓல்டேஜ் ஹோமும் அப்படி தான். ஓல்டேஜ் ஹோம்ன்றது வந்து ஒரு டைம் ஸ்பேன் தான், லைஃப் லாங் வந்து நிறைய ஓல்டேஜ் ஹோம் பண்ணுறது கிடையாது. அண்ட்
there are lot of restrictions. அங்கே வந்து சின்ன ஒரு ஏரியாவாக தான் இருக்கும், ஒரு பெட்ரூம் இல்லை ஒரு சின்ன ஏரியாவாக தான். பட் ரிட்டையர்மெண்ட் எனி பில்டர்ஸ் who are doing retirement community அப்படின்னா it will be a community with full space around. It will be like எல்லாருமே வந்து போகிற மாதிரியும் இருக்கும், பெரிய ஒரு இடமா இருக்கும். ஓல்டேஜ் ஹோமும் ரிட்டையர்மெண்ட் ஹோமும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓல்டேஜ் ஹோமில் இவ்வளோ தான் அப்படின்றது இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஹோமில் யூ கிவ் தம் தட் ஹோம் அட்மாஸ்ஃபியர் ஸோ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். நிறைய அது முதல்ல ஓல்டேஜ் ஹோம்க்காக என் பசங்க என்னை கொண்டு போய் விட்றாங்கன்றத அதை முதல்ல எடுத்துடணும். வி ஆர் கோயிங் டு அ ரிட்டையர்மெண்ட் ரெசார்ட் அப்படின்றது மைண்டில் செட் ஆகிடுச்சுன்னா தென் இட்ஸ் ஓகே. சரி, அதாவது நிறைய சொல்லியிருக்கீங்க. இந்த வயதான காலத்தில் எப்படி குடும்பத்துடன் ஒன்றாக இணைந்து இருப்பது என்பதை வயதானவர்களும் பார்க்கணும், பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றீங்க. அடுத்ததா வேறு வழியே இல்லை, பிள்ளைகள் வெகு தொலைவில் வசிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால், வசதி இருக்குமானால் இது போன்ற இடங்களில் பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்து இதை செய்யக்கூடியது வந்து ஒரு வணிகம், அதோட சேர்த்து ஒரு சேவையாகவுமே இருக்கிறது. உங்களுடைய பணிகளுக்கு எங்களுடைய பாராட்டுகள். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பல்கலைக்கழகங்களில் உள்ள புத்தகங்களிலிருந்து நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டியவற்றை பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நமக்காகவே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கும் நமக்காக சில தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார், அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடல் வாழ் உயிரினங்கள் பற்றி அறிந்து கொள்ள நாம் தொடங்கினால், நிலத்தில் வாழ்கிற உயிரினங்களை விட கடலில் வாழ்கிற உயிரினங்களின் எண்ணிக்கை மிக கூடுதல் என்று நாம் புரியலாம். அதற்கு அடிப்படையில் மிக எளிமையான ஒரு காரணம் இருக்கிறது. இந்த பூமி பந்தில் நிலத்தை போல 2 மடங்கு கடல்தான் இருக்கிறது. நிலம் ஒரு பகுதியும் கடல் 2 பங்குமாக இருக்கிற காரணத்தால் அந்த கடல்வாழ் உயிரினங்களின் எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கிறது. எத்தனையோ விதவிதமான உயிரினங்கள், அவற்றுள் ஒன்றுதான் பவளப்பாறை என்பது. நாம் பவளம், பவளக்கொடி, பவளத்திட்டு, பவளப்பாறை என்று பல சொற்களை பயன்படுத்துகிறோம். ஒன்றிலிருந்து இன்னொன்றாக இந்த பவளக்கொடியும் பவளத்திட்டும் இறுதியில் பவளப்பாறையுமாக அது வருகிறது. பார்ப்பதற்கு ஒரு செடி போல இருக்கிறது. அது ஒரு வகையான உயிர் இனம். எப்படி நிலத்தில் இருக்கிற செடி கொடி மரங்கள் ஓரிடத்திலேயே இருக்கின்றனவோ, அப்படி கடலுக்குள் ஓரிடத்திலேயே இருக்கின்ற அந்த உயிர் இனம்தான் பவளப்பாறை. இந்த பவளப்பாறை கடலில் இருக்கிற பூச்சிகளை தனக்கு இரையாக கொள்ளுகிறது. கடல் வாழ் உயிரினங்கள் பலவற்றுக்கு தானே இரையாகவும் ஆகிறது. அது மீன்கள் பல நேரங்களில் வந்து தங்கிக் கொள்வதற்கான அடர்த்தியான இடமாகவும் இருக்கிறது. பவளப்பாறைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா கடற்பகுதியிலும் இருக்கின்றனவா என்றால் இல்லை. இந்திய பெருங்கடலுக்குத்தான் அந்த வாய்ப்பு மிக கூடுதலாக இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணத்தை தான் அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். பவளப்பாறை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில்தான் வாழும். 18 டிகிரிக்கு குறைவாக வெப்பம் இருக்குமானால் அந்த குளிரில் பவளப்பாறைகள் வாழாது, அழிந்து போய்விடும். 24-25 டிகிரிக்கு மேல் வெப்பம் போனாலும் அது தாங்குவது சற்று கடினம். ஆனால் இயல்பாக கடலினுடைய வெப்பம் 24 டிகிரியை தாண்டி போகாது. எனவே அப்படி போனால் அது வெந்நீராக ஆகிவிடும். பெரும்பாலும் தண்ணீர் கடல்தான். ஆனால் மற்ற கடல்களெல்லாம் பனி நீர் கடல்கள். நீங்கள் அமெரிக்காவுக்கு அருகில் ஒரு விமானம் கடலில் வீழ்ந்ததென்றால் உள்ளே இருக்கிறவர்கள் பிழைப்பது நீச்சல் தெரிந்தவர்களாக இருந்தாலும் மிக மிக கடினம். காரணம், அது ஏறத்தாழ பனி போன்ற அந்த குளிர் நிலையில் இருக்கும். உள்ளே விடுகிறவர்கள் விரைத்து போய்விடுவார்கள். ஆனால் இந்திய பெருங்கடலில் அந்த தண்ணீரின் வெப்பம் சராசரியாக 20-24 டிகிரியில் இருக்கிறது. அந்த மிதமான வெப்பம்தான் பவளப்பாறைகள் வாழ்வதற்கு உகந்ததாக இருக்கிறது. அவை பவள கொடிகளாக சின்ன சின்னதாக இருந்து பிறகு பவள திட்டுகளாக ஆகி அந்த திட்டுகள் இணைகிற போது பவளப்பாறைகள் ஆகிவிடுகின்றன. இதனை ஆங்கிலத்திலே கோரல் ரீஃப் என்று கூறுவார்கள். இந்த பவளப்பாறைகள்
40 அடியிலிருந்து 40 மீட்டரிலிருந்து 50 மீட்டர் ஆழத்தில் கீழே இருக்கும். இந்த பவளப்பாறைகள் பற்றிய ஒரு பெரிய விவாதம் சேது கால்வாய் திட்டம் உருவான நேரத்திலே எழுந்ததை நாம் அறிவோம். சேது கால்வாய் அந்த திட்டம் வருமானால் கப்பல்கள் பல மைல்கள் சுற்றி வருவதை தவிர்த்து நேரடியாக போய்விடலாம். அதிலே பல நன்மைகள் தமிழகத்திற்கும் தமிழகத்தின் மூலம் இந்தியாவிற்கும் இருக்கிறது என்பதை எடுத்து சொன்ன நேரத்தில் அங்கே சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று ஒரு சாரார் எதிர்த்தனர். இன்னொரு சாரார் சுற்றுச்சூழலியலில் ஆர்வமுடையவர்கள் நீங்கள் இந்த சேது கால்வாய் திட்டத்தால் பவளப்பாறைகள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொன்னார். அதற்கான மறு விவாதங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டன. அந்த சேது கால்வாய் போடுகிற அந்த பாலம் இருக்கிற அந்த பகுதியில் எந்த இடத்திலும் பவளப்பாறைகள் இல்லை என்று சொல்லப்பட்டன. எனவே பவளப்பாறை என்பது ஒரு சுற்றுச்சூழலுக்கு உள்ளே இருக்கிற கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிக மிக தேவையானவையாக இருக்கிறது. எனவே பவளப்பாறைகளை காப்பாற்றுவது என்பதும் மிக தேவையாக இன்றைக்கு அறிவியல் உலகிலும் சுற்றுச்சூழல் உலகிலும் பார்க்கப்படுகிறது. உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத இந்திய பெருங்கடலில் மட்டுமே பெருமளவிற்கு இருக்கின்ற ஒன்றை நாம் இழந்து விடக்கூடாது என்பதும் சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அதற்காக சேது கால்வாய் திட்டம் போன்ற ஒரு பெரிய திட்டம் அதன் அடிப்படையில் இங்கே மறுக்கப்பட்டது, அதுவும் ஒரு காரணமாக காட்டப்பட்டது என்பதும் வேதனைக்கு உரிய செய்தி. இந்த பவளப்பாறைகளையெல்லாம் இன்றைக்கு அறிவியல் அறிஞர்கள் பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பல செய்திகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய இயல்பு உப்பு சத்தை தனக்குள் சேமித்து வைப்பது தான். கடலில் இருக்கிற உப்பு பொதுவாக கடல் நீரில் 1 லிட்டர் தண்ணீரில் 35 கிராம் உப்பு இருக்கும் என்பது ஒரு கணக்கு. அந்த 35 கிராம் உப்பை இயன்ற வரையில் தன்னிடம் சேமித்து வைத்து கொள்வதும், பிறகு கடலில் இருக்கிற சுண்ணாம்பு சத்தை உறிஞ்சி அதிலிருந்து கால்சியம் கார்பனேட் என்கிற வேதியியல் பொருளை தருவதும் இந்த பவளப்பாறை செய்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் உதவி என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். எனவே பவளப்பாறைகளை ஆராய்கிற போது எதனால் அது கடல்வாழ் உயிரினங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது என்றால் அது பல்வேறு வகையான உப்பு சுண்ணாம்பு சத்துக்களை தன்னிடத்திலே சேமித்து வைத்து கொண்டு உள்ளே இருக்கிற உயிரினங்களுக்கு தருவதாக அது இருக்கிறது. தன்னையும் காத்து கொண்டு தற்காத்து, அது மட்டுமல்லாமல் தன்னை நாடி வருகிற உயிரினங்களையும் காப்பாற்றுகிற ஒன்றாக அந்த கடல்வாழ் உயிரினமாக இருக்கிற பவளப்பாறைகள் இருக்கின்றன என்பதை இன்றைக்கு கண்டறிந்திருக்கிறார்கள். கடலுக்குள் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கடலுக்கு கீழே நாம் வெளியில் நிலத்தில் பார்க்கிற உலகத்தை விட மிகப்பெரிய உலகம் கடலுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. நிலத்துக்கு மேலே இருக்கிற மலைகளை விட கடலுக்கு கீழே ஆழத்தில் இருக்கிற மலைகள் மிக பெரியவைகள். நிலத்தில் வாழ்கிற விலங்குகளை விட கடலுக்குள் வாழ்கிற திமிங்கலம் போன்ற விலங்குகள் மிக பெரியவை. எனவே கடலுக்குள்ளான ஆராய்ச்சி, கடலை பற்றிய ஆய்வு, கடலுக்கு உள்ளான ஆய்வு என்கிற 2 விதமான ஆய்வுகளில் கடல் பற்றிய ஆய்வில் இன்றைக்கு பவளப்பாறைகளுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது. பவளப்பாறைகளை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு அந்த உயிரினம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய ஆபத்தான செய்தி. புவியினுடைய வெப்பம் கூடிக்கொண்டே இருக்கிற காரணத்தால் 24 டிகிரிக்கு மேல் 30 டிகிரி வெப்பம் கடலுக்கு வந்துவிடுமானால் அப்போதும் அந்த பவளப்பாறைகள் வாழாது. எனவே புவி வெப்பமயமாதல் என்கிற காரணத்தாலும் கடலில் கலக்கப்படுகிற அமிலங்கள் காரணமாகவும் பவளப்பாறைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. எனவே பவளப்பாறைகளை காப்பாற்ற வேண்டியது இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்று அறிவியல் அறிஞர்கள் நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள். பல சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நம் நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் சில அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் குடும்ப நீதிமன்றங்கள். அது குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்வது உண்டு. இந்த நீதிமன்றங்கள் எதுக்காக அமைக்கப்பட்டன அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய
ஒரு காலத்தில் நாம் இருக்கோம். குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சிக்கலில் அடிப்படையான விஷயம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதை ஒட்டி ஒருவர் வெளியே துரத்தப்படும் பொழுது அவர்கள் சேர்த்து வாழ வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான வழக்கு போடுகிற இடமாக குடும்ப நீதிமன்றம் இருக்கிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நாள் அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாரு கணவர், குழந்தைகளுடைய மனநிலையும் பாதிக்கப்படுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போகக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப நல நீதிமன்றம். கூடவே ஜீவனாம்சம் கிடைக்கணும், அல்லது என்னுடைய குழந்தையினுடைய பாதுகாப்பாளர் உரிமை, அதாவது கார்டியன் அப்படிங்கிற ஒரு உரிமையை எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அல்லது என் குழந்தைய பார்க்கவே விடுறதில்ல, என் குழந்தைய தூக்கிட்டு போய் அம்மா வீட்டிலேயே வச்சுட்டாங்க, எனக்கு நான் தான் வந்து இயற்கையான அதாவது பயாலாஜிக்கல் ஃபாதர், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விசிட்டிங் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம். இப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வந்து சில நேரங்களில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து ஆண்மையோ பெண்மை குறைவோ இருந்து அது மன ரீதியாக இருக்கலாம், அல்லது உடல் ரீதியாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற பொழுதும் கூட திருமணம் செல்லாது, இது தப்பு, நடந்த திருமணமே தப்பு, இந்த பையனுக்கு பைத்தியம் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனவே திருமணம் செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து தாக்கல் செய்து, மனுவாக தாக்கல் செய்து நிவாரணம் பெறக்கூடிய இடம் குடும்ப நல நீதிமன்றம். இப்போ ஏன் குடும்ப நல நீதிமன்றம்னு தனியாக ஒன்று வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து வழக்குகளுடைய எண்ணிக்கை என்பது எல்லா நீதிமன்றங்கள்லேயும் பெருகி வந்திருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அன்றாடம் பத்திரிகைகளில் பார்க்கிற பொழுது இவ்வளவு லட்சம் வழக்குகள் தேக்கம் இந்த மாநிலத்தில், இவ்வளவு கோடி வழக்குகள் தேக்கம் அப்படின்னு சொல்லி அகில இந்திய அளவில் என்று நம்முடைய நீதிபதிகளே கூட கூட்டங்களில் பேசும்போது இது குறித்தான விஷயங்களை பேசுகிறார்கள். அப்போ இந்த தேக்கமான ஒரு சூழலில் குடும்ப விஷயங்களை கொண்டு போய் அதே கோர்ட்டில் நம்ம விசாரித்தோம்னா என்ன ஆகும்? கவனம் செலுத்த முடியாது. ஒரு 10 கேஸு செக்கு டிஸானர் கேஸாக இருக்கலாம், இல்லை வாடகை ஒப்பந்த வழக்காக இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தமான தகராறு வழக்காக இருக்கலாம், வேறு ஏதாவது உரிமைகள் குறித்தான பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலுமே இந்த பிரச்சனைகளோடு இணைந்து திருமணம் சம்பந்தமான குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வருகிற பொழுது இது 10ஓடு 11 ஒரு கேஸாக போயிடும். புரியுதுங்களா? அதனால தான் இந்த மாதிரி வழக்குகள் வந்துவிடக்கூடாது, இதுக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய அரசு நினைத்தது. நம்முடைய நிறைய பேர் முற்போக்கு எண்ணம் கொண்ட பெண்களும் சரி ஆண்களும் சரி தனியாக இதுக்கு ஒரு கோர்ட் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு நலம் கோர்ட்டு, அதாவது மக்களுக்கு நல்லதை செய்கிற கோர்ட்டாக இருக்கணும். பெண்கள் போய் இந்த பொதுவான நீதிமன்றங்களை காத்திருந்து, அதிலும் பார்த்திங்கன்னா இந்த 125வது குற்றவியல் நடைமுறை சட்டம்னு ஒரு பிரிவு இருக்குது பாருங்கள். அதில் ஜீவனாம்சம் யார் வேணால் கேட்கலாம். அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது ஒரு ரகம், அல்லது எந்த மதத்தினரை சார்ந்தவராக இருந்தாலும் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்க தாக்கல் பண்ணலாம். இந்த வழக்குகள் எல்லாமே குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கிரிமினல்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் இவங்க இருப்பாங்க. அப்போது இந்த சூழலில் ஒரு அச்சமான ஒரு சூழலுக்கு நடுவில் அந்த பெண்கள் நிற்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் எந்த விதமான அச்சத்திற்கும் இடமில்லாத இடத்துல நிர்பயமாக நின்று அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்ப நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டன. அப்போ இவ்வளவு ஒரு நல்ல நோக்கத்துக்காக பெண்களை கருணையோடு அணுகுகின்ற, பிரச்சனைகளை மனிதாபிமானத்தோடு அணுகுகின்ற இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றமாக நம்முடைய குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம். நிறைய பெண்கள் அந்த நம்பிக்கையில் தான் போனாங்க. முதல்ல ஒரு சென்னையில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் 6 மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்தது. இன்றைக்கு வந்து சென்னையில் மட்டுமே ஏற்கனவே 4 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இது போக இன்னும் 4 குடும்ப நல நீதிமன்றங்கள் அமைக்கிற அளவிற்கு அதற்கான தேவை உருவாகி இருக்கிறது. தேவைன்னா என்ன? குடும்பங்கள் இன்றைக்கு ஒன்றிணைந்து இருப்பதற்கு மாறாக
அப்படியே அது உடைஞ்சு சிதிலமாயிட்டே போகிறது. நம்முடைய குடும்ப அமைப்பில் நிறைய மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதால் அது புறச்சூழலாக இருக்கலாம் அல்லது அகச்சூழலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதன் காரணமாக குடும்ப உறவுகளின் சிக்கல் என்பது அதிகரித்து வருகிறது. எனவே இந்த காரணங்களுக்காக என்னென்னா நிறைய வழக்குகள் வந்துவிட்டது. எனவே இன்னொரு அடிஷ்னலாக 4 ஃபேமிலி கோர்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நம்முடைய அரசாங்கமும் நீதி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ எல்லாம் கோர்ட்டே ரெடியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த நிமிஷமும் இன்னொரு 4 ஜட்ஜை போட்டு கோர்ட்டு நடக்கலாம். ஒன்று நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அச்சோ இவ்வளவு கேசஸா, டைவர்ஸ் கேசஸா அப்படின்னு. குடும்ப நீதிமன்றத்துக்கு வர்றது எல்லாமே டைவர்ஸ் கேஸ் கிடையாது, மற்ற கேசஸும் உண்டு. ஜீவனாம்சம், அது அப்போவே சொன்ன மாதிரி நான் கார்டியன்ஷிப்புக்கானது அல்லது திருமணம் செல்லாதுங்கிறதுக்கான பல விஷயங்களை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். ஆனால் இதை அச்சப்படுகிற அதே நேரத்தில் சமூக சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள், அடிப்படையான மரபு சார்ந்த கருத்துக்களை தகர்த்து வெளியே வருகிற முற்போக்கான சிந்தனைகள் கூட இன்றைக்கு அதிகபட்சமான குடும்ப வழக்குகளுக்கு காரணமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் குடும்ப நலம் அப்படிங்கிற கோர்ட்டு எதுக்காக, அதுக்கு அடிப்படை என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நான் அந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் பணியாற்றுகிற ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையில் இந்த என்னுடைய அனுபவத்தில் பார்க்கிற பொழுது எந்த நோக்கத்திற்காக இந்த குடும்ப நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதுவோ அந்த நீதிமன்றங்கள் அப்படிப்பட்ட அமைப்பு ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்கிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எனக்கு எழுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கேஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 10:30 மணிக்கு தான் நீதிமன்றம் ஆரம்பிக்கும். ஆனால் வழக்காடிகள் என்று சொல்லப்படுகிற கட்சிக்காரர்கள், அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது மகனும் பெற்றோருமாக இருக்கலாம், இப்படி எந்த வகையான உறவாக இருந்தாலும் இந்த உறவுகள் காலையில் 8:30 மணிக்கெல்லாம் வந்துடணும். எதுக்காக வரணும்? ஒரு பெரிய கியூ போட்டிருக்கிறாங்க. அதாவது உள்ளே நுழைகிறவர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்களிடம் வேறு ஏதாவது முறையற்ற பொருட்கள் இருந்து ஏதாவது ஒரு தப்பு நிகழக்கூடாது என்பதற்காக செக் பண்ணி விடுறாங்க. இது மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நான்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நாம் எல்லோருமே வழக்கறிஞராக நிறைய பேர் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு ஒரு நீதிமன்றத்தில் 100 கேஸுன்னு வச்சுட்டிங்கன்னா 200 பேர் வழக்காடிகள், அதாவது கணவன் மனைவி அல்லது இரு தரப்பு இருக்கு இல்லையா, 200 பேர். இந்த 200 பேருக்கு துணையாக பெண்களுக்கு பெரும்பாலும் ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பனோ தாயோ சகோதரனோ அல்லது தன்னுடைய தோழியோ யாராவது ஒருத்தர் கூட வர்றது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கிறது. அப்போ அவங்க வருவாங்க. அப்போ இத்தனை பேரும் வரிசையில் நின்று பாஸை வாங்கி உள்ளே போகிறதுக்குள்ள காலையில் 10:30 மணிக்கு கேஸே கூப்பிட்டு அது இன்னொரு 2 மாதம் கழித்து போட்டோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த நீதிமன்றங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இது அப்படியே நீங்கள் உள்ளே போகிறீங்களே, யார் வந்தாங்க போனாங்கன்னு கணக்கெடுக்கக்கூட முடியாத நிலைமையில தான் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய, அதாவது நான் சொல்லுவது குறிப்பாக குடும்ப நீதிமன்றங்களுக்கு, நான் உயர் நீதிமன்றத்தை பற்றி பேசவில்லை. இது கட்டாயமாக மாற்றப்பட வேண்டிய விஷயம். சரி, அதை தாண்டி க்யூவில் நின்று நீங்கள் பாஸை வாங்கிட்டு நீங்கள் உள்ளேயும் போயிட்டீங்க, கேஸுக்கும் கூப்பிட்டாங்க. அங்கே செல்லுகிற பொழுது இன்றைக்கு குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய சகோதரர்கள், அப்படி தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஆனால் அங்கே போகிற பொழுது அவர்கள் நடத்தப்படுகிற விஷயம் குறித்து நிறைய பேர் கவலையை தெரிவிப்பதை நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க, எப்படி நிறுத்தி வைக்கிறாங்க, ஒரு கிரிமினல்களைப் போல, ஒரு குற்றவாளிகளைப் போல. நான் பார்க்க ஜஸ்டிஸ் தேவதாஸ் இருந்தார். அப்போ தான் அவர் சொல்லுவார், உட்காருங்க, சோஃபாவில் போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக சொன்னார்? ஏன்னா அவங்க கிரிமினல் கிடையாது, குற்றம் இழைத்தவர்கள் கிடையாது, அவர்களுக்குள் மனவேற்றுமை, குடும்பத்திற்குள் பிரச்சனை, அதற்காக வந்திருக்கிறார்கள்னு. ஒரு முறை என்னாச்சு, ஃபேமிலி கோர்ட்டில் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அவரை ஸ்ட்ரெச்சரை வச்சு தூக்கிட்டு போய் கொண்டு போய் சேர்த்ததுக்குள்ளே போடும்போது நான் ஆகிப்போச்சுன்னு வைங்களேன். அவரை பாதுகாத்துட்டோம் ஒரு வகையாக. ஆனால் என்ன விஷயம்னா, குடிப்பதற்கு தண்ணி கூட கிடையாது. அப்போ தான் நான் விமன் லாயர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவராக இருந்தபோது ஒரு சின்டெக்ஸ் டேக்ஸை வாங்கி அங்கே போய் தண்ணியை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய குடும்ப நீதிமன்றங்கள் மக்களுக்கான நீதிமன்றங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை பற்றிய புரிதல் உள்ள, அணுகுமுறையிலே வித்தியாசமான அணுகுமுறையுள்ள, மனிதாபிமானம் உள்ள நீதிபதிகள் என்பது இன்றைக்கு கட்டாய தேவை. நீங்கள் எப்படின்னு கேட்டால்,
பெனல்டி கார்னர்னு சொல்கிற மாதிரி அல்லது பீனல் ஜோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களை வேண்டாம் தூக்கி இங்கே போடுன்னு சொல்லி போட்டு ஒரு 6 மாதத்துக்கு நீதிபதியே இருக்க மாட்டார். 8 மாதத்துக்கு வழக்கெல்லாம் தேங்கியிருக்கும். அப்புறம் ஒரு நீதிபதியை கொண்டு வந்து போடுவாங்க. அவங்க ஐயோ இந்த இடத்துக்கா வந்தோம்னு இருப்பாங்க. அவங்க படுற கஷ்டத்தை நம்ம மேலே திணிச்சு வழக்கறிஞர்களும் இன்றைக்கு ரொம்ப சொல்லனா துயருக்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமென்றால் குடும்ப நீதிமன்றங்களை இன்னும் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்படுத்தி அது ஒரு நல்ல வகையிலே செயல்படுகிற வழக்கறிஞர்கள் எங்களுக்கு கஷ்டங்களுக்காக சொல்லலை, இன்றைக்கு லிட்டிகன்ஸுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நீதிமன்றமாக இருக்கிறது. எனவே அவற்றை மாற்ற வேண்டும். நீதிபதிகளை சென்சிட்டைஸ் பண்ணி அவர்களை புரிந்து செயல்படக்கூடியவர்களாக செய்து பின்னர் இந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் குடும்ப நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை நமக்கு பிறக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் மனம் சீராக இருந்தால்தான் நாம் செய்யவிருக்கும் ஒவ்வொரு செயல்களும் சிறப்பாகவும் நன்மை உள்ளதாகவும் அமையும். அந்த வகையில் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, அன்பான நேயர்களே, நாம் இதுவரை குழந்தைகளுடைய அறிவுத்திறனை குறைக்கும் காரணிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் சுற்றுப்புற சூழ்நிலை, சுற்றியுள்ள சூழல்கள், நச்சுப் பொருள்கள் காரணமாக நம்மளுடைய குழந்தைகளுடைய அறிவுத்திறன் குறைகின்றது என்பதையும் நாம் பார்த்தோம். அதில் ஒன்றாக நாம் லெட் என்பது, அதாவது காரியம் என்ற ஒரு உலோகப் பொருள், அது எவ்வாறு குழந்தையின் அறிவுத்திறனை குறைக்கின்றது என்பதையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மெர்க்குரி. மெர்க்குரி என்பது ஒரு உலோகப் பொருள் என்பது நமக்கு தெரியும். மெர்க்குரி என்றால் அது ஒரு ராஜ திராவம் என்றே சொல்வார்கள். தங்கத்தையும் அரிக்கக்கூடிய பவர் அதுக்கு உண்டு என்று சொல்வார்கள். அந்த மெர்க்குரி எங்கே இருக்கின்றது என்றால் சுற்றுச்சூழலில் இருக்கின்றது. அது போக தாய்ப்பாலிலும் இருக்கின்றது, மனித உடம்பிலும் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய அளவு 10 ppm என்று சொல்வார்கள். 10 ppm அந்த அளவு தான் இருக்க வேண்டும். அதற்கு அதிகமாக இருந்தால் அவை அறிவுத்திறனை கெடுக்கின்றது, அறிவுத்திறனை குறைக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அப்படி இருந்தால் ஏன் அதிகமாக இருக்கின்றது, எதுக்கு குறைவாக இருக்கின்றது, ஏன் இருக்க வேண்டும்? அப்படி என்ன நமக்கு தேவையல்ல அல்வா? ஆனால் அது மெர்க்குரி என்பது உடல் அழகை கொடுக்கின்றது. பெண்களுக்கு உடல் அழகு, உடல் கவர்ச்சியை கொடுப்பது அந்த மெர்க்குரி தான். மெர்க்குரி இருக்கும்பொழுது தான் அந்த ஒரு அளவு, அதாவது வயது வந்தவுடன் அதன் பிறகு மெர்க்குரி அளவு குறைந்து கொண்டே போகின்றது. அதாவது சிறு வயதில் 2 இருக்கின்றது, ppm இருக்கின்றது. அது நாம் வளர வளர அதன் அளவும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் 10ஐ தாண்டுவதில்லை. 10 கீழே 9 வரும்போது அது மறுபடியும் கீழே இறங்கி விடுகின்றது. அது தேவையான அழகை கொடுத்துவிட்டு, தேவையான கவர்ச்சியை கொடுத்துவிட்டு பெண்களுக்கு அது கீழே இறங்குகின்றது. ஆகவே 10க்கு கீழே இருந்தால் அது போதுமானது. அதற்கு மேல் செல்லும்போது தான் நமக்கு ஆபத்தை விளைவிக்கின்றது. அது எங்கே இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் மெர்க்குரி, அது மீன், ஃபிஷ் என்று சொல்லுகிறோமே, கடல், சீஃபுட், ஃபிஷ்ஷில் இருக்கின்றது மெர்க்குரி. நாம் சொல்லுவோம், அதாவது மீன்கள் எல்லாம் அது மனித உடலுக்கு நல்லது என்று, மனிதனுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லுவோம். பொதுவாக என்ன சொல்கிறார்கள் என்றால் கார்டியாக்குடைய நண்பன் என்று, இருதயத்தின் நண்பன் மீன்கள் என்று சொல்வார்கள். ஏன்? அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கின்றது. அது இதயத்துக்கு நல்லது. ஆகவே தான் இதயத்தின் ஃப்ரெண்டு, நண்பன் என்று மீனை சொல்வதுண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை நாம் உண்ணக்கூடாது என்று நாம் சொல்கின்றோம்? ஏனென்றால் அதில் அதிகமாக இருக்கின்றது. பல வகை மீன்களில் பல வகையாக இருக்கின்றது. உதாரணமாக ஷார்க் மீன் எடுத்துக்கொள்ளும் என்றால் அதிகமாக இருக்கின்றது. 2.5 என்னமோ இருக்கின்றது pph. அதுபோல் டெயில் ஃபிஷ்ன்னு சொல்வார்கள். கருப்பு மீன், வால் நீளமாக இருக்கும், பெரிய நீளமாக இருக்கும், நீண்ட வால், அந்த மீன்களுக்கும் அதிகமாக இருக்கின்றது. ஸ்வாட் ஃபிஷ் என்று சொல்வார்கள், வாழை மீன் சொல்வார்கள், அதற்கும் அதிகமாக இருக்கின்றது. அதில் 1.3 என்ற விதத்தில் இருக்கின்றது pph. ஆனால் சிறிய மீன்களில், பொடி மீன்களில் சொல்கின்றவை சல்மான், கேட்ஃபிஷ், இவைகளில் மிக குறைந்த அளவு தான் இருக்கின்றது. மிக மிக குறைந்த அளவு, 0.4, 0.2 அந்த அளவில் தான் மெர்க்குரி இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே நாம் மீனை உண்ணலாம். கண்டிப்பாக மீன் நமது நண்பன் தான், இதயத்தின் நண்பன் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் சிறு மீன்களில் தான் நமக்கு நண்பன். ஏன் பெரிய மீன்களில், அதாவது சுறா போன்ற பெரிய மீன்களில் எடுத்துக்கணும் என்றால் அதிலெல்லாம்
மெர்க்குரி அதிகமாக இருக்கின்றது. அந்த மெர்க்குரி என்ன செய்கின்றது என்றால் அறிவுத்திறனை குறைக்கின்றதாம். ஆகவே தான் நாம் சிறு மீன்களை நாம் அருந்துவது நல்லது. சரி, அப்படி என்றால் சால்மான் என்று சொல்கின்றார்கள், கடல் ஃபிஷ் சால்மான் தான் குறைவாக இருக்கின்றது கூறுகின்றார்கள். ஆத்து மீன் இருக்கிறது, சல்மான் என்பது ஆற்றிலும் இருக்கின்றது. அப்படியானால் ஆற்று மீனை சாப்பிடலாமா? சல்மான் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் கடலில் இருக்கின்ற சால்மானுக்கு மெர்க்குரி குறைவாக இருக்கின்றது, மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கின்றது, நமது நண்பன் என்று கூறுகின்றோம். அதே நேரத்தில் ஆற்றில் வரக்கூடிய ஆத்து மீன் சொல்லியிருக்கோமே, அந்த சால்மான் நாம் சாப்பிடுவது நல்லதில்லையாம். ஏனென்றால் அதில் பிசிபி என்ற பாலிகுளோரின் டைஃபெனைல் என்ற ஒரு பிசிபி என்ற ஒரு நச்சுப்பொருள் இருக்கின்றதாம். அது குழந்தையின் அறிவுத்திறனை கெடுக்கின்றதாம். ஆகவே நாம் சல்மான் என்றால் கூட, சால்மான் நம்ம நண்பன் இருந்தாலும் கடலில் வாழ்கின்ற சால்மான் தான் நமது நண்பன், ஆற்றில் வாழ்கின்ற சல்மான் நமக்கு நண்பன் அல்ல என்று கூறுகின்றார்கள். பொதுவாக நாம் பார்த்தோம் என்றால், அதாவது சிறு காலங்களுக்கு முன்பு நாம் பார்த்திருக்கலாம். அதாவது கடந்த 1987 ஆண்டு முதல் 99 ஆண்டு வரை நம்ம சென்னையிலே பார்த்திருப்போம். எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபார்ம் ஃபிஷ் என்று சொன்னார்கள், ஃபார்ம் ஃபிஷ் என்று சொன்னார்கள், பண்ணை மீன்கள் என்று சொன்னார்கள். பண்ணை மீன் மிக அதிக அளவில் அது வியாபாரம் நடந்தது. எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபார்ம் ஃபிஷ் தான், பண்ணைகள் இருந்தது. அந்த பண்ணைகளாம் என்ன ஆயிட்டு இப்பொழுது நாம் பார்க்கின்றோமே, அவை என்ன ஆயிட்டுன்னு தெரிகின்றா? எங்கே பார்த்தா இல்லை, மீன் பண்ணைகள் இல்லை. இப்போ என்ன ஆயிட்டு அந்த மீன்களுக்கு, அந்த பண்ணைக்கு என்ன ஆயிட்டது என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அதாவது ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள் என்றால், அதே சல்மானை கடல் நீரில் வளர்க்க வைத்தார்கள் மீன் பண்ணையில். அதில் ஒரு கிலோவுக்கு 6 மீன்கள் வந்தது. அதன் பிறகு என்ன செய்தார்கள் என்றால், தண்ணி தட்டுப்பாட்டின் காரணமாக ஆற்று நீரை அதில் கலந்தார்கள். ஆற்று நீரை கலந்தவுடன் அந்த சல்மான் என்பது மிக அதிகமாக வளர்ந்து விட்டது. ஒரு கிலோவுக்கு 1 சல்மான் ஃபிஷ் வந்து விட்டது. ஒரு கிலோவுக்கு 6 சல்மான் போக ஒரு சல்மானே 1 கிலோ வந்து விட்டது. அந்த அளவுக்கு அதிகமானால் அவர்களுக்கு லாபம் அதிகமாகிட்டது, அதிகமாக வியாபாரம் நடந்தது, மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தான் இதை ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள் அமெரிக்காவில். ஏன் இது இவ்வளவு வருகின்றது என்று ஆராய்ச்சி நடத்தினார்கள். அந்த ஆராய்ச்சியின் போது தான் இதை கண்டுபிடித்தார்கள். ஆத்து மீனில் பிசிபி என்ற ஒரு பாலிகுளோனைல் பைஃபெனைல் என்ற ஒரு நச்சுப்பொருள் இருக்கின்றது. அது குழந்தையின் அறிவுத்திறனை குறைக்கின்றது. ஆகவே அதை உண்ண வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். ஆகவே நாம் ஆத்து மீனை நாம் விடுவது நல்லது. அதே நேரத்தில் கடல் மீன்களில் எடுத்துக்கொண்டோம் என்றால், சிறு மீன்களை நாம் உண்ணோம் என்றால் குழந்தைகளின் அறிவுத்திறனை நாம் வளர்க்கலாம், குறைக்காமல் பாதுகாத்து கொள்ளலாம். பொதுவாக நாம் அதாவது சிறு வயதில் நான் படித்த பொழுது நான் படித்த பள்ளியும் அதாவது கடலோரத்தில் உள்ள பள்ளி தான். மணப்பாறை என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கே அதிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நான் படித்த பள்ளி இருக்கின்றது. நாங்கள் பள்ளியில் செல்கின்றோம். பள்ளியில் பார்க்கும்போது பொதுவாக பேசிக்கொள்வார்கள். என்னென்றால், மணப்பாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் அழகாக இருப்பார்கள். பொதுவாக மீனவர்கள் அந்த பெண்கள் அழகாக இருப்பார்கள், கவர்ச்சியாக இருப்பார்கள் என்று பொதுவாக ஒரு பேச்சு உண்டு. அப்பொழுது நமக்கு தெரியவில்லை, இருப்பார்கள். இப்போது தான் புரிகின்றது ஏன் என்று. ஏனென்றால் அவர்கள் மீனை அதிகமாக சாப்பிடுவார்கள். அந்த மெர்க்குரியின் காரணமாக அவர்களுக்கு அழகு மெருகூட்டுகின்றது. அதே நேரத்தில் அவர்கள் படிப்பு எடுத்துக்கொண்டோம் என்றால் சாதாரண படிப்பார்கள், சாதாரண மார்க்குகள் வாங்குவார்கள். தேர்வில் மதிப்பெண்கள் பெரிய அளவில் இருக்காது, சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் மிக அழகாக இருப்பார்கள் என்று கூறுவார்கள். நாம் பார்த்திருக்கின்றோம், சில பேர் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது தான் தெரிகின்றது, இந்த ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் அழகுக்கு காரணம் அந்த மீன்கள் தான், மெர்க்குரி தான் என்று தெரிகின்றது. ஆகவே மெர்க்குரியில் நன்மைகள் இருக்கின்றது, தாய்ப்பால் கூட இருக்கின்றது மெர்க்குரி. இப்பொழுது எடுத்துக்கணும் என்றால் அரசாங்கம் இதனுடைய ஹசார்ட்ஸ், இதனுடைய நச்சுப்பொருள் தன்மை தெரிந்து அறிவுத்திறனை குறைக்கின்றது என்று தெரிந்துதான் மெர்க்குரிக்கு தடை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மெர்க்குரியை நாம் பார்க்க முடியாது. முன்பெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம், டாக்டருடைய பிபி அப்பரேட்டஸில் பார்த்தோம் என்றால் மெர்க்குரி இருக்கும். மெர்க்குரி அப்பரேட்டஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் கூட நாம் குழந்தைகளுக்கு நாம் டெம்பரேச்சர் பார்க்க வேண்டும் என்றால், ஜுரம் பார்க்க வேண்டும் என்றால் தெர்மாமீட்டர் எப்படி இருக்கும்? மெர்க்குரியால் உண்டாக்கப்பட்ட தெர்மாமீட்டர் தான் நான் யூஸ் பண்ணி வந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் இன்று பார்க்க முடிகின்றதா? இல்லை. எங்கே போயிட்டது? அதை பேன் பண்ணி விட்டார்கள், தடை விதிக்கப்பட்டது. அதனால் அந்த தெர்மாமீட்டர் எல்லாம் இப்பொழுது டிஜிட்டலில் வந்து வருகின்றது. மெர்க்குரி என்பதே கிடையாது. ஏனென்றால் மெர்க்குரி தெர்மாமீட்டர் உடைந்து விட்டால் அந்த மெர்க்குரியானது தெர்மாமீட்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது ஒரு சிறு பகுதி கூட விளைவுகளை உண்டாக்கின்றது என்று தான் அதை தடை செய்து விட்டார்கள். இப்பொழுது நாம் பார்க்க முடியாது, மெர்க்குரியை கொண்ட தெர்மாமீட்டரை பார்க்க முடியாது, மெர்க்குரி கொண்ட ஒரு பிபி அப்பரேட்டஸை பார்க்க முடியாது. இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் வந்து விட்டது. காரணம் மெர்க்குரியினுடைய நச்சு தன்மை தான் காரணம்.
என்று இந்த ஆராய்ச்சிகள் கூறுகிறது. ஆராய்ச்சிகள் என்றால் சாதாரணமான கிச்சன் ஆராய்ச்சிகள் அல்ல. இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் என்பது என்றால் கிட்டத்தட்ட 180 நாடுகள் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. அதில் இந்தியாவும் ஒரு நாடு, நாமும் அதில் இணைந்திருக்கின்றோம். 180 நாடுகள் சேர்ந்து லண்டனில் உள்ள பர்மிங்ஹாம் என்ற இடத்தில் இந்த ஆராய்ச்சி நடக்கின்றது. இது எல்லா நாடுகளும் பங்கேற்கின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு சில இடங்களில் அவர்கள் தேர்வு செய்து அதை ரிசர்ச்சுக்காக பயன்படுத்துகின்றார்கள். நம் நாட்டில் பொதுவாக சென்னை, மும்பை 2 இடங்களும் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் ஆராய்ச்சிக்காக. அந்த ஆராய்ச்சியினுடைய விளை அந்த முடிவு தான், அதனுடைய கருத்து தான் இந்த கருத்துக்கள் எல்லாம். அந்த கருத்துக்களை கூறுபவர் அந்த ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர், அமெரிக்கன் போர்டு பீடியாட்ரிஷன் சொல்வார்கள், ஏபி பீடியாட்ரிஷன் சொல்வார்கள். அமெரிக்கன் போர்டு பீடியாட்ரிஷன் குழந்தைகளுடைய அந்த துறையின் தலைவர் தான் ஜேம்ஸ் ஸ்டாக்மன் தான் இவ்வாறு கூறுகின்றார். ஆகவே நாம் அதை கடைபிடித்தோம் என்றால் நமது குழந்தைகளை நாம் ஒரு அறிவுள்ள குழந்தைகளாக, சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.